யானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. எரோமியா 18வது அதிகாரம் 19-20 கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோடு வழக்காடுகளின் சத்தத்தை கீழும். நன்மைக்கு தீமை சரிகட்டலாமோ? என் ஆத்மாவுக்கு படுகொலியை வெட்டுகிறார்களே. உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எரோமியா தீர்க்கதரிசிக்கு அநேகர் நன்மைக்கு பதிலாக தீமையை தான் செய்தார்கள். அவருடைய ஆத்மாவுக்கு படுகொலியை வெட்டினார்கள். ஆண்டவருடைய கோபம் அந்த மனிதர்கள் மேல் வந்துவிடாதபடிக்கு எரோமியா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் அவர்களுக்கு நன்மை உண்டாக ஜெபித்ததை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றாரு. ஆண்டவரே, நான் உங்களுக்கு தீமைக்கு பதிலாக நன்மையை செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபித்தேனே, என்னை நினைத்தருளும் என்று. இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ தீமையான காரியங்கள் நடந்திருக்கலாம், அநியாயத்தின் காரியங்கள் நடந்திருக்கலாம், வேதனையான காரியங்கள் நடந்திருக்கலாம். நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவர்களுக்காக நன்மை செய்யும்படி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை நினைத்தருளுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.